11 பார்க்கலாம். டுட்டோரியல் 11ல வந்து எங்க இருக்கு. ஸோ டுட்டோரியல் 11ல் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் வரும். டுட்டோரியல் 10லேயே சொன்ன மாதிரி தான். ஸோ எல்எம்டிடி மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து என்டிஏ மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஹெச்எம்டிலாம் சால்வ் பண்ண போகிறோம். ஹெச்எம்டியில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா கொடுத்துருக்காங்க ஹாட் ஆயில் இஸ் டு பி கூல்டு வாட்டர். இந்த இடத்துல ஹாட் ஆயில் என்னங்கிறத பிரித்து எழுதிக்கணும், அண்ட் கோல்டு ஆயில் என்ன பிரித்து எழுதிக்கணும். இனிய 2 ஷெல் பாஸ் 12 டியூப் பாஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சொல்லி கொடுத்துட்டாங்க. த டியூப்ஸ் ஆர் தின் வால்ட் அண்ட் ஆர் மேட் அப் ஆஃப் காப்பர் டயாமீட்டர். அதுக்கு லென்த்து கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க. ஸோ 12 டியூப் பாஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே ஒரு டியூப் பாஸுக்கு வந்து 3 மீட்டர். அப்போ 12 டியூப் பாஸ்க்கு எவ்வளவு எழுதிக்கலாம். த ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் யூ கொடுத்துட்டாங்க. த வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ த டியூப் அட் த மாஸ் ஃபயர் கொடுத்துட்டாங்க. இந்த ஆயில் த்ரூ த செல் அட் த மாஸ், அதாவது கோல்டு ஃப்ளூயிடுக்கும் ஹாட் ஃப்ளூயிடுக்கும் மாஸ் ஃபயர் கொடுத்துட்டாங்க. த வாட்டர் அண்ட் த ஆயில் என்டர் த, அப்போ TH1 TC1 கொடுத்துட்டாங்க. அப்போ Q கேட்குறாங்க, TC1 TH2 TC2 கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 2 டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துட்டு இன்லெட் டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துட்டு அவுட்லெட் டெம்பரேச்சர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாஸ் ஃப்ளோ ரேட்னா வந்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா இது என்டி மெத்தட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அதை தான் யூஸ் பண்ணி நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹாட் ஃப்ளூயிடு கோல்ட் ஃப்ளூயிடு என்னென்ன இருக்குது அப்புறம் சொன்ன ஒரு லென்த் கணக்கு, அது அப்புறம் டயமீட்டர் லென்த் யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ என்டி மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஒரு சம்மில் தெளிவாக சொல்லிடுறேன், இதை வந்து எல்லா சமுக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. ஸோ இந்த மாதிரி என்டி மெத்தடை பொறுத்த வரைக்கும் சிஹெச் கண்டுபிடிக்கணும். ஸோ அவள் கண்டுபிடிக்கும் போது சிஹெச்னா என்ன, ஹீட் கெப்பாசிட்டி, மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு சிபிஹெச். ஓகேவா. மாஸ் ஃப்ளோ ரேட் கொஸ்டின்லேயே இருந்துச்சு, சிபிஹெச் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதே மாதிரி ஹீட் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் சிஹெச் கிடைக்கும். அது மாதிரி சி மல்டிப்ளை பண்ணால் சிசி கிடைக்கும். இதில் எது அதிகமாக இருக்குது, 440 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதான் சி மேக்ஸி, அப்புறம் அதான் சி மின்னு. இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் என்னன்னா எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா என்னன்னா, எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலான்னு சொல்கிறத விட நான் இப்படி சொல்லி கொடுத்துட்றேன். என்னன்னா நமக்கு வந்து Q ஆக்சுவல் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q ஆக்சுவல் இருக்குது அப்படிங்கிறது வேணும்னா எஃபெக்டிவ்னஸ் இன்ட்டு மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இவ்வளோ ஆகும்னு இருக்கும். கரெக்டாக. ஆனால் இதுக்கு இவ்வளோ, ஆனால் நெஜ கண்டிஷனில் லாஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு இவ்வளோ தான் ஆகும்னு இருக்கும். அதை சொல்கிறது இந்த எஃபெக்டிவ்னஸ். ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தெரிஞ்சிடும். இப்போ Q மேக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணால் இஸ் ஈக்குவல் டு சி மினிமம் மல்டிப்ளை மேக்ஸிமம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். அதான் TH1 மைனஸ் TC1. அது அதிகமான ஹாட் டெம்பரேச்சர், கம்மியான கோல்ட் டெம்பரேச்சர். இப்போ அதோட நான் எஃபெக்ட்னஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு Q ஆக்சுவல் கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா Q ஆக்சுவல் கிடைச்சிருச்சா. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, Q கேட்டிருக்காங்க. ஸோ Q கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு TC2 TH2 வேணும். ஸோ அது வேணும்னா எனக்கு வந்து என்ன தேவைப்படுது, ஆக்சுவலி இன்னொன்று சொல்கிறேன். எஃபெக்ட்னஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து பார்க்கணும். ஸோ கிராஃப் வந்து பார்க்குறதுக்கு பேஜ் நம்பர் 176 போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து கிராஃப் வந்து பார்த்தோம்னா வேறு மாதிரி வரும், வேறு பேஜில் இருக்கும். இந்த இருக்குல்ல. ஸோ 2 ஷெல்லு 12 டியூப் பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ எஃபெக்ட்னஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ NTU கண்டுபிடிக்கணும். சி மினிமம் சி மேக்ஸ் அப்படி கண்டுபிடிச்சோம், டிவைட் பண்ணி சி கண்டுபிடிச்சு தான் முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு N வேணும்னா N is equal to UA by C மினிமமா. சி மினிமம் கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ கொஸ்டினை கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து U கொஸ்டினில் இருக்குது, ஏரியா தான் கண்டுபிடிச்சோம். போட்டிங்கன்னா N கிடச்சிரும். அந்த N 1.65 1.65 எங்கே இருக்குது, டேட்டா புக்கில் 65 இங்கே இருக்குது. சி கண்டுபிடிச்சுன்னா எஃபெக்ட்னஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணிக்கேன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணி Q மேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நம்மளோட HMTல ஹீட் எக்ஸ்சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு என்னன்னா Q is equal to QC is equal to QH. ஹாட் டெம்பரேச்சரோட என்ன பிரின்சிபல் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன, ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர்லாம் கோல்டு ஃப்ளூயிடுக்கு வரங்க தான் பிரின்சிபல். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து Q is equal to QC is equal to QH. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா QC is equal to CC, அதாவது CCனா என்ன, மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு CPC. ஸோ இப்போ TC2 மைனஸ் TC1, இதான் TC2 தான் அதிகமாக டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி QHக்கும் போடலாம். அதை யூஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து எல்லா மிச்ச அவுட்லெட் டெம்பரேச்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ அடுத்த சம் போகலாம். ஸோ கிராஸ் ஃப்ளோவும் கொடுத்துட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இதை யூஸ் பண்ணால் கிராஃப்னா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏர் டு வாட்டர், இப்போ ஏர் வாட்டர் தான் வந்து ஹீட்டில் இது இருக்குது, ஃப்ளூயிடாக இருக்கும் போது எது ஹாட் ஃப்ளூயிடு ஏர் ஃப்ளூயிட் தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கணும். அப்போ எஃபெக்டிவ்னஸ் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் யூஸ் டு ஹீட் த வாட்டர். அப்போ வந்து என்னன்னா வாட்டரை ஹீட் பண்ண போகிறோம். அப்போ ஏர் தான் ஹாட் ஃப்ளூயிட் கொடுத்து எல்லா டேட்டா எழுதிக்கோங்க. வாட்டர் என்டர்ஸ் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அட் இவ்வளோ இல்லை. அப்போ வாட்டர் தானே ஹீட் பண்ண போகிறோம். அப்போ TC1 இருக்கு, மாஸ்பரேட் இருக்கு, மாஸ்பரேட் ஆஃப் சி இருக்கு, ஏர்னா TH1 இருக்கு, மாஸ்பரேட் ஆஃப் ஏர் இருக்கு. இப்போ யூ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து Q கேட்குறாங்க. அவ்வளோதான், Q கேட்குறாங்க. Q வேணும்னா என்னது, இது NTU மெத்தடு. NTU மெத்தடில் வந்து நமக்கு Q தேவைன்னா C மினிமம் டெல்டா T மட்டும் போட்டால் போதும். C மினிமம் வேணும், ஆனால் ஆக்சுவலி C மினிமோட எப்சிலான் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து அசியூம் போத் ஃப்ளூயிட் அன்மிக்ஸ்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது எல்லாத்தையும் கொஸ்டின் எல்லாமே எழுதிட்டு இப்போ வந்து நமக்கு இந்த NTU மெத்தட் தானே. NTU மெத்தட் என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி CH கண்டுபிடி, CC கண்டுபிடிக்கணும், எது மேக்ஸிமம் எது மினிமம் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து வந்து C வந்து கண்டுபிடிச்சிருவோம். இது எதுக்கு யூஸ் ஆக்சுவலி நமக்கு என்ன வேணும்னா என்ன கேட்டிருக்காங்க முதல்ல. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்கன்னா இந்த NTU மெத்தட் தான். ஓகேவா. ஸோ N is equal to UA/C மினிமம். அப்போ ஏரியா தானே வேணும். அப்போ வந்து N வேணும், U வேணும், C மினிமம் வேணும். C மினிமம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, N வேணும். அப்போ N தான் வந்து நம்ம ஒரு இது யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு U கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. N கண்டுபிடிக்கணும்னா வந்து இது என்னது, கிராஸ் ஃப்ளோ அன்மிக்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இந்த கிராஃப் யூஸ் பண்ணணும். N வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எஃபெக்டிவ்னஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. C மினிமம் C மேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட வேல்யூ வச்சு டேட்டா எடுத்து கண்டுபிடிச்சிடுங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா N கிடச்சிடும். ஸோ N கிடச்சிருச்சுன்னா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடச்சிடும். கரெக்ட், தேவைப்படுற ஏரியா முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ அடுத்து என்னது, கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கன்சிஸ்ட் ஆஃப் 40 தின் வால் டியூப்ஸ். 40 டியூப் இருக்குதாமா. இது ஏரியாவோட மல்டிப்ளை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு இந்த சம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு டப்பா மாதிரி போட்டுக்கோங்க. இதான் வந்து அந்த கண்டெய்னர் மாதிரி. ஸோ இதுக்குள்ளதான் வந்து எல்லா டியூப் போயிட்டு இருக்குது. அது மாதிரி 40 டியூப் இருக்குது. ஓகேவா. ஸோ கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கன்சிஸ்ட் ஆஃப் 40 தின் வால் டியூப்ஸ் 1 cm diameter located. ஸோ இதோட இது ஒன்றுக்கு ஒன்று இருக்குதாமா. there are no fins attached. ஃபின்ஸ் சொல்லலாம் இல்லவே இல்லை. கோல்டு வாட்டர் என்டர்ஸ் த டியூப் TC1 இருக்குது. வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சமக்கும் மாஸ் ஃபார் ஏர் கொடுத்துருப்பாங்க, வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று தான் டிஃபரன்ஸ். இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்போ என்னன்னா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இருக்குல்ல, ரோ ஏ யூனிட் மாஸ் ஃபார் ஏர் இஸ் ஈக்குவல் ரோ ஏயுவா. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மாஸ் ஃபார் ஏர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹார்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. என்டர் சேனல். அப்போ TH1 இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, ஆவரேஜ் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் யூவும் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் அவுட்லெட் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. அப்போ அவுட்லெட் டெம்பரேச்சர்னா வந்து TC2 TH2 வேணும், அப்புறம் Q கேட்குறாங்க. அப்போ நம்மளோட இது NTU மெத்தட் தானே. எப்பயும் போல CH C மினிமம் கண்டுபிடிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மாஸ் ஃபார் ஏர் கண்டுபிடிக்கணும். இப்போ மாஸ் ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிடுக்குன்னா ரோ AV. ரோ வந்து என்னங்க, வாட்டர். கோல்டு ஃப்ளூயிட் வாட்டர் தானே. அதுக்கு CPயோட இது டென்சிட்டி என்ன 1000 போட்டுருவீங்க. அப்புறம் ஏரியா π/4 d² போட்டுடலாம். அப்புறம் V வந்து வெலாசிட்டி போட்டுடலாம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாச்சா மாஸ் ரேட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ஹாட் ஃப்ளூயிட் என்னது, நமக்கு ஏருக்கு டென்சிட்டி வேணும். அது என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து TH1 இருக்குல்ல, டெம்பரேச்சர், அது வந்து பேஜ் நம்பர் 45 போயிட்டு ஏர் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா அது டென்சிட்டி இருக்கும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஏரியா கண்டுபிடிச்சிருங்க. ஏரியா வந்து என்னது, ஹாட் ஏர். இப்போ வந்து எப்படி ஏரியா எடுக்கணும் டவுட் வரும். அதான் கொஸ்டினை கொடுத்துருப்பாங்கல்ல. அதாவது அந்த டியூபுக்குள்ள தான் வந்து தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ டியூபுக்குள்ள தண்ணி போகுதுன்னா தண்ணிக்கான கோல்டு ஃப்ளூயிடுக்கு வந்து நம்ம டியூபோட டேமேஜ் ஏரியா எடுக்கணும். ஏர் வந்து இப்படி தானே போகுது. அப்போ ஏர் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, இந்த இடம் தானே. அப்போ 1x1 தானே. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா 1 போட்டிருக்கு. சர்ஃபேஸ் ஏரியா வந்து 1 போட்டேன், 1x1. அப்புறம் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் வாட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம NTU மெத்தடா. அப்போ C கண்டுபிடிக்கணுமா. C கண்டுபிடிக்கணும் என்ன வேணும், CH கண்டுபிடி, மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு CPH. அது மாதிரி CC கண்டுபிடி, அதில் தான் C மேக்ஸிமம் C மினிமம் கண்டுபிடி, அப்புறம் C கண்டுபிடி. அவ்வளோதான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டினில் 2 டெம்பரேச்சர் கேட்டிருப்பாங்க, Q கேட்டிருப்பாங்க. Q வேணா நமக்கு எப்சிலான் தேவைப்படும், C மினிமம் தேவைப்படும். இந்த ரெண்டுமே கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. C மினிமம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, எப்சிலான் தேவைப்படுது. அப்போ ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஸோ வந்து கிராஸ் ஃப்ளோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா, தண்ணி உள்ளக போகுது, வெளியே தான் ஏர் போகுது. அப்போ என்ன அர்த்தம், இட் இஸ் அன்மிக்ஸ்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ எஃபெக்டிவ்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டுபிடிக்கிறோம். அப்போ C மினிமம் வேணும், N வேணும். என்ன ஃபார்முலா, UA/C மினிமம். U கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து ஏரியா வந்து πdl போட்டுருவோம். இது இந்த டியூபோட சர்ஃபேஸ் ஏரியாவே போட்டுருவோம். ஆனால் 40 பைப் இருக்கனால 40ன்னு போடுவோம். ஓகேவா. அதுக்கப்புறம் N போட்டாச்சு.
கிடைச்சிரும். எப்சிலான் மல்டிப்ளை பண்ணா ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும். அந்த ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஈக்குவல் டு QC ஈக்குவல் டு QH. அதுல இருந்து CC ஈக்குவல் டு CC போட்டிங்கன்னா CH போட்டிங்கன்னா வந்து இந்த அன்னோனான TC2 அப்புறம் TH2 கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான்டா. இது வாழ்தான் டுட்டோரியல் ஃபுல்லாக எல்லா ப்ராப்ளமும் இருக்கும். என்ன சொல்லுது இப்போ வந்து a shell and tube heat exchanger with 2 shell pass. இது முக்கியம். The 2 shell pass and 8 tube pass முக்கியம். is used to heat ethyl alcohol. இப்போ ethyl alcohol என்னன்னா வந்து அதான் கோல்டு fluid. கோல்டு fluidக்கு இன்லெட் அண்ட் அவுட்லெட் கொடுத்துட்டாங்க, மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இதுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா வந்து ஹீட்டிங் டு பி டன் பை வாட்ரு. அப்போ வாட்ரு தான் ஹீட் வாட்டர், சுடு தண்ணி. அதுக்கப்புறம் வந்து யூ கொடுத்துட்டாங்க. இது என்ன பண்ணுறாங்க, சூப்பர் ப்ராப்ளம். LMT கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்துடுது, NTUலையும் போகணும் LMTலையும் போகணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து கிவனை எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு இதில் வந்து LMT மெத்தடை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவோம், Q என்ன ஆக்சுவலி கேட்டிருக்காங்க, அவங்க ஏரியா கேட்டிருக்காங்களா. அப்போ ஏரியா கேட்டிருக்காங்களா, Q ஈக்குவல் டு UA டெல்டா T போடுவோம். கரெக்டாக டெல்டா TM போடுவோம். இது LMT மெத்தடு. கரெக்டா. இப்போ NT மெத்தட் என்ன பண்ணுவோம், NS ஈக்குவல் டு சாரி இது U ஈக்குவல் டு NS ஈக்குவல் டு UAC மினிமம் போடுவோமா. ரெண்டுத்துலையுமே ஏரியா இருக்குது. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ டெல்டா TM தேவைப்படும். டெல்டா TMனா என்ன டைப் ஆஃப் ஃப்ளோங்கிறது தேவை நம்மளுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து கிராஃப் போடுங்க. அதான் நான் போட்டு பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேரலல் அப்படின்னு அசியூம் பண்ணி போட்டேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பேரலல் அசியூம் பண்ணி போடும்போது ஹாட் ஃப்ளூயிட் 95 60. அப்போ 95 60 நீங்கள் வரும். அது மாதிரி கோல்ட் ஃப்ளூயிட் என்ன 25 70. எங்கேயாச்சும் நம்ம கிராஃப் போடும்போது 60 மேலே 70 கீழேன்னு இருக்கா, அப்போ பேரலல் ஃப்ளோ இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் ஃப்ளோ போகிறோம். கவுண்டர் ஃப்ளோ போடும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே டெம்பரேச்சரு, இங்கே வந்து லென்த்தோ ஏரியாவோ. ஸோ ஹாட் ஃப்ளூயிட் இப்படி வந்துட்டு இருக்குமா. அப்போ இதோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கும், 16 இருக்கும். கரெக்டா 60. இப்போ கவுண்டர் ஃப்ளோ இப்படி போகுமா, இப்போ இப்படி இருக்குது, இது இப்படி போகும். அப்போ கோல்ட் ஃப்ளோ இன்லெட் 25. அப்போ இங்கே 25வா, அப்போ 25 கீழே இருக்குது, மேலே 60 இருக்குது. ஓகே. அப்போ கவுண்டர் ஃப்ளோ கரெக்டு. அப்போ கவுண்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் இதான். இப்போ இதையும் இதையும் செப்பரேட் பண்ணால் டெல்டா T1, இதையும் இதையும் செப்பரேட் பண்ணால் டெல்டா T2. அப்படி தான் பண்ணணும். ஆக்சுவலாக நான் இனிஷியலாகவே தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா பேரல் ஃப்ளோவிலே போட்டிருப்பேன். ஆனால் இது மட்டும் கரெக்டாக பண்ணி டெல்டா TM. ஆனால் மோர் தென் நமக்கு நம்மளோட ஏரியா வந்து 10.5 அந்த மாதிரி 11 தான் 12 தான் வந்து இருந்துச்சு, மாறி இருந்துச்சு, கூடவே குறையும். அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், Q வந்து என்னன்னா வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா மாஸ், ஏன்னா ஏதாவது ஒரு வேல்யூ, ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. MCP டெல்டா T. ஆகா லட்டு மாதிரி எல்லாமே இருக்குது. எடுத்து போட்டால் முடிஞ்சு. அப்புறம் U இருக்குது, ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. அப்புறம் எஃப்சலான் நான் சொல்ல மாதிரி தான். இங்கே என்னன்னா நமக்கு N ஃபார்முலா தான். அப்போ உனக்கு U வேணும், C மினிமம் வேணும். அப்போ C கண்டுபிடி, CH CC கண்டுபிடி. அதில் C மினிமம்ங்கிறத கண்டுபிடிச்சாச்சா முடிஞ்சு. அப்புறம் N வேணும். N வேணும்னா வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ளோங்கிறத பாரு. 2 ஷெல் 8 டியூப் பாஸ். அப்போ 2 ஷெல் 8 டியூப் பாஸ்னா அந்த கிராஃப் போனோம். அந்த கிராஃபில் 2 ஷெல் 8 டியூப் பாஸில் வந்து நமக்கு என்ன தேவைப்படுது, N தேவைப்படுது. அப்போ எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். எஃபெக்டிவ்னஸ் கொடுத்துருக்காங்களா, அதையும் கொடுக்கல. ஆனால் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எஃபெக்டிவ்னஸ் நமக்கு தான் தெரியுமே. Q ஆக்சுவல் இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ்னஸ் இன்ட்டு Q மேக்ஸ்ன்னு தெரியுமா. Q மேக்ஸ்க்கு என்ன போடுவோம், C மினிமம் மல்டிப்ளை டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு. Q அப்போ Q ஆக்சுவல் தான் வந்து நம்மளுடைய மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு CP இன்ட்டு TH1 மைனஸ் TH2 இதுலேருந்து போட்டுடலாமா. ஸோ ரெண்டையும் வந்து அப்போ இதில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து இது கிடச்சிரும். இது ஆமாம் Q மேக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். Q மேக்ஸ் வந்து C மினிமம் இன்ட்டு TH1 TC1 போட்டேன். ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா QC இந்த கோல்ட் டெம்பரேச்சர்ங்கிறது நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி QC கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதை வச்சு போட்டுருவோம். போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து எஃப்ஸ்லாம் கண்டுபிடிச்சிடும். அந்த எஃப்ஸ்லாம் யூஸ் பண்ணி N கண்டுபிடிச்சிட்டு எண்ணத்துக்கு இங்கே போட்டுட்டோம்னா நமக்கு வந்து A கிடச்சிரும். ஓகேவா. அதுலேருந்து நம்ம வந்து A வந்து சர்ஃபேஸ் ஏரியா முடிச்சிட்டோம். அவ்வளோதான்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து
ஸோ அதுக்கப்புறம் வந்து என் டியூப் யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க, ஷெல் அண்ட் டியூப் ப்ராசஸ் ஹீட். அப்படி ஷெல் அண்ட் டியூப் இருக்குதாமா, இஸ் டு பி செலக்டட் டு ஹீட் த வாட்டரை ஹீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வாட்டரை ஹீட் பண்ணணும்னா வாட்டரை ஹீட் பண்ண போகிறோம், அப்போ தான் கோல்டு வாட்டர். அப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் லோட் ஆஃப் த ஹீட், அப்போ கியூ கொடுத்துட்டாங்க, இன்னர் டயாமீட்டர் டியூப் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம தான் வந்து இது இந்த சம் என்ன பண்ணணும்னா எல்லாமே கொஸ்டினை கொடுத்துருவாங்க. டு ஹீட் த வாட்டர், இப்போ வாட்டர் தானே ஹீட் பண்ண போகிறோம் பை த ஸ்டீம். அப்போ வந்து இங்கே ஹாட் ஃப்ளூயிடு ஸ்டீமு, கோல்டு ஃப்ளூயிடு வாட்ரு, அதுக்கு தான் எல்லா வேலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டியூப்ஸ் தேவைன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு டியூபோட ஏரியா எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து என்னால் மல்டிப்ளை பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் டியூப்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டியூப்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா வந்து ஹாட் ஃப்ளூயிட் போட்டுக்கிறோம், கோல்டு ஃப்ளூயிட் போட்டுக்கிறோம், கியூ கொஸ்டினில் கொடுத்துருக்கு, இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்னன்னா வந்து நான் சொன்னதான் மொத்த ஏரியா ஆஃப் த டியூப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டியூப்ஸு மல்டிப்ளைஸ் ஒரு டியூபோட ஏரியாவா, அதான் ஏஐன்னு போட்டுக்கிறேன், ஏஐ. இப்போ கியூ தெரியும், கியூ யூஸ் பண்ணி கியூ இஸ் ஈக்குவல் டு ரோ ஏபி அப்படின்னு போடலாமா? கியூ இஸ் ஈக்குவல் டு எம்சி டெல்டா டி போடலாம். ஸோ அதுலேருந்து எனக்கு என்னன்னா எம்சி மாஸ் ஃபாரட் தெரியாது, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், ரோ ஏவி போடுறேன். அப்போ அதுலேருந்து எனக்கு ஏ மட்டும் அண்ணனா இருக்கும், ஆனால் மாஸ் ஃபாரட்டுக்கு பதில் நான் அதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டிட் பண்ண இது எல்லாமே எனக்கு நோனாக தான் இருக்கும். அப்போ கியூ நோன் தான், அப்போ என்னவா வரும், அதுலேருந்து எனக்கு வந்து எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா ஏ மட்டும் அன்னோனா இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஃபுல் ஏரியா. ஏன் ஃபுல் ஏரியானா நம்ம கியூ வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து போட்டாச்சு, அப்போ இதை ஃபுல் ஏரியா கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், டயாமீட்டர் தெரியும், டயாமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு டியூபோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டேன்னா வந்து இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணிட்டேன், எனக்கு நம்பர் ஆஃப் டியூப்ஸ் கிடச்சிருந்தா, அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, இது வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு தான் வந்துருக்கு, கேட்க மாட்டாங்க, பட் நான் இதில் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ தின் பிளாஸ்டிக் மெம்பரைன் செப்பரேட்ஸ், ஏன்னா மேம் வந்து டிஃப்யூஷன் லா இருக்குல்ல, ஃபிக்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், அதை மட்டும் படிச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் படிச்சுக்கோங்க, 2 மார்க்கில் மேபி கேட்கலாம். தின் பிளாஸ்டிக் மெம்பரைன் செப்பரேட் ஹைட்ரஜன், அதாவது மெம்பரைன் இருக்கு, ஹைட்ரஜனை யாரையும் பிரிக்குது, மோலார் கான்சன்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதான் இன்னர்னா C1 இது C2, C1 C2 கண்டுபிடிச்சா டெல்டா C கண்டுபிடிச்சிருங்க. இந்த பைனரி டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அதான் D. அதுக்கப்புறம் டெல்டா எக்ஸ் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு கண்டிஷனுக்கும், இது அப்படியே நான் இன்புட்டாக இங்கே எழுதியிருப்பேன். ஸோ C1 C2 இருக்கு, டெல்டா D கண்டுபிடிச்சிட்டு முடிஞ்சு. அப்புறம் Dங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, பைனரி ஃபிக்ஷன், ஃபிக்ஸ்டாக யூஸ் பண்ணி டேட்டா புக்கில் வந்து ஃபார்முலா இருக்கும், டேட்டா புக்கில் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா மொதல் ஃபார்முலா இதுதான், இந்த இருக்குல்ல. ஸோ இதுலேருந்து நான் வந்து என்ன ஏ வந்து அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இந்த டோ வந்து டெல்டான்னு வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டெல்டா எக்ஸ்க்கு வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, இந்த வேல்யூ இது மீட்டரை மாற்றிட்டிங்கன்னா முடிஞ்சு, அதில் வந்து NA அப்புறம் NB மாஸ் வரை கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான்டா. இதோட வந்து நமக்கு HMT டியூட்டோரியல்ஸ்லாம் முடிஞ்சு, 11th முடிஞ்சு. தேங்க்யூ.